இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. லோனை சாங்ஷன் பண்ணிடலாம். ஃபர்தரா பேங்க்குக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்ல மட்டும் சைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே சார். எங்க சூப்பருங்க. கார்த்தி, இன்னில இருந்து நம்ம கடையில நீயும் ஒரு பார்ட்னர். கலக்கணும். நம்ம தான் காலேஜே போகலையே, ஊரை சுத்திக்கிட்டு தானே இருந்தோம். ஃபேக் சர்டிபிகேட்டை பார்த்து இவங்க எப்படி லோன் சாங்ஷன் பண்ணாங்க? சரிங்க கார்த்திக், அப்ப நாங்க வரோம். வரோம் சார். கார்த்தி, ஏய் ஹாய். வா. வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? போயிட்டு இருக்கேன். வியாபாரம் அது ராகவ பாத்துக்கிறான். சரி சரி, நான் மாறன பாக்குறேன். ஹாய். அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் வேறு அவா மது வாங்க. லிஸ்ட் எல்லாம் போட்டாச்சா? லிஸ்ட்லாம் போட்டாச்சு. நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. குடுவீரா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஜவுளி பிசினஸ்ல அவங்க ரொம்ப புதுசுல, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நம்மளே பாத்துக்கலாம். வீரா புதுசா இருந்தாலும் இன்வெஸ்டரு, அவளுக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்ல. அது போக வெளிநாட்டுல படிச்சவ, நிறைய ட்ரெண்டிங் காஸ்டியூம்ஸ் பத்தி அவளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். நீ பாரு மது, அதை எடு. என்னம்மா அந்த பெண்ணை கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்கு? இல்ல, எனக்கு ஒரு சில காஸ்டியூம் ரெஃபர் பண்ணணும்னு தோணுது, அதான். என்னடா ரெடி? நல்லா இருக்கு, ஆனா எல்லாம் மாடர்ன் வேரா இருக்கு. இதெல்லாம் நம்ம கடையில வியாபாரம் ஆகுமா? வியாபாரம் ஆகுமா ஆகாதாங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம கடைக்கு வந்துட்டு ஒரு பொருள் இல்லைன்னு திரும்பி போக கூடாது. நம்ம எல்லா ஆப்ஷனையும் கொடுக்கணும். கரெக்ட் தான். இல்லப்பா, அவ சொல்றது கரெக்ட் தானே. நம்ம ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறது நல்லது தானே. நல்லதுதான். ஆனா ஒரு பொருளை வாங்கி அது வியாபாரம் ஆகாம இடத்த அடிச்சிட்டு இருந்ததுன்னா போட்ட முதலுக்கு தானங்க நஷ்டம். அதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அட்வான்ஸா யோசிக்கிறது தப்பு கிடையாது, நஷ்டம் இல்லாம யோசிக்கணும். பாத்து. ஒன்னும் ஆகல. இல்லப்பா, விழுக போனா. அடிபட்டுச்சு உங்களுக்கு? என்ன? அதுக்குள்ளதான் புடிச்சிட்டேனே. அடிபடல. மாறா, நீ பேசிட்டு இரு. புதுக்கடையில கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, நான் அதை போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க இப்போ? இல்ல, வேலை இருக்கு சார். உங்ககிட்ட தான் சார் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? டேய், என்னடா? இல்லடா, பொண்ணு இல்ல சார். நீங்க புதுசா ஷிஃப்ட் ஆகி போற கடையை பார்த்துட்டு தான் வரோம். அந்த கடையை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும். வேறனா என்ன டீடைல் சார்? உங்க கடை எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு? இதோட ப்ராப்பர் ஓனர் யாரு?
அதான் சொன்னனே சார், இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக கடை நடத்திட்டு இருந்தாரு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். ஒரு கொடுங்க. நிமிஷம். உங்க கடையோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். டேய் ம் என்னோடதெல்லாம் வேணாம்டா. உங்களோட தான் மெயினா கொடுக்கணும். இல்ல சார், அதுல டிரான்சாக்ஷன் ஒன்றும் நான் பெருசா பண்ணல. அதெல்லாம் பரவாயில்ல சார், கொடுங்க. ஏய், நீ எடுத்துட்டு வாடா. டேய் இதோ கொண்டு வந்துட்டா சார். ம் சார் இந்த கொடுங்க சார், பாருங்க. ம் ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க சார். எல்லாரையும் நீங்க இப்படிதான் செக் பண்ணுவீங்களா? ஆமா சார், பணம் கொடுக்கறோம்ல, செக் பண்ணாம கொடுக்க முடியாதுல்ல. ஓ இல்ல, ஒரு வேலை ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வேற ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அத எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் சார், வெரிஃபை பண்ணுவோம்ல. இல்ல சார், அதையும் மீறி ஃபோர்ஜரி பண்ணா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார், ஒருவேளை கண்டுபிடிக்க முடியல, அவங்க லோனும் வாங்கிட்டாங்க, அப்படிங்கிறப்போ லோன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? டேய், நீ ஏன்டா தப்பான ஆளுங்களை பத்தி யோசிக்கிற? அதுக்கு இல்லப்பா, நான் சும்மா ஜென்ரலா கொஸ்டின் தான் கேட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதுவும் இப்போ லோன்ல எவ்வளவு ஃப்ராட் வேலைலாம் பண்றாங்கன்னு நியூஸ்ல வருது இல்ல, அதனால சும்மா கேட்டு பார்த்தேன். என்னதான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலும் ஒரு சிலர்லாம் பாருங்களேன், இவங்களே ஏமாத்திடுறாங்க. ஆமா சார், அதெல்லாம் நடக்கிறது தான். அப்படி எங்களை ஏமாத்தி பணம் வாங்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னா சும்மா விட மாட்டோம் சார். அதுக்கப்புறம் அவன் எந்த பிசினஸும் பண்ண முடியாது. மொத்த பேங்க் செக்டர்ஸ் எல்லாரும் அவனோட அக்கவுண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. அது போக கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருவோம். காலத்துக்கும் குடும்பமா உட்கார்ந்து கம்பி தான் எண்ணணும். தப்பு பண்ணவன், அதுக்கு துணையா இருந்தவன், பிசினஸ் பார்ட்னர்ஸ்னு எல்லாருமே மொத்தமா கம்பி எண்ணணும். அது மட்டுமா, சொசைட்டில நேமே டேமேஜ் ஆயிடும். லைஃப் லாங் ஃப்ராடுன்னு முகத்துல முத்திர குத்திட்டாங்கன்னா எப்பவும் யாரும் எதுக்கும் நம்ப மாட்டாங்க. இதுல உனக்கு எதுக்குடா இந்த விஷயம்லாம்? அதெல்லாம் ஃப்ராடு பண்றவன் தான் யோசிக்கணும். ஆமா, ஃப்ராடு பண்றவங்க தான் யோசிக்கணும்.